ஹலோ மக்களே, எல்லாருக்குமே வணக்கம். இது என்னன்னு பார்த்தீங்களா, நேற்று இந்த பிக் பாஸில் நடந்ததை பற்றி தான் பேசணும்னு நான் விருப்பப்படுறேன். அது என்னங்க பொண்ணு அது? ஒரு பொண்ணுக்கே இந்த உலகத்தில் சுதந்திரம் இல்லைன்னா அப்புறம் என்னங்க இருக்குது? ஒரு பொண்ணை தாக்குறதுன்றது ஒரு மன குமரலாக இருக்குதுங்க. அது என்னங்க? அவளுக்கு நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணேங்க. நானும் இப்படி அவள் பிஹேவ் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் பார்வதி தான் சொல்கிறேன். நேற்று விஜய் சேதுபதி கொடுத்த அந்த ரெட் கார்டு தாங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அப்படி குளிர்ந்து போயிருக்கு. என்ன அவளுக்கு ஒரு தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டு எட்டி மிதிச்சு அப்படி என்னங்க வன்மம் நான் கேட்குறேன். அப்படி அவங்க என்ன பண்ணிட்டாங்க கூட? நான் அந்த கமருதீனை தான் சொல்கிறேன். அவள் பேச்சை கேட்டுட்டு இப்போ எந்த மூஞ்சியை வச்சுட்டு 2 பேரும் வெளியில் போயிருக்காங்க சொல்லுங்கள்? வெளியில் சாணியை கரைச்சி வச்சுருக்காங்க மூஞ்சியில் ஊற்றுறதுக்கு. நான்லாம் அதை தாங்க செய்வேன் வெளியில் வந்தேன். நான் அதெல்லாம் ஒரு பொம்பளையாங்க அவள்? எனக்கு அவ்வளோ எரியுதுங்க. அந்த பொண்ணை அவ்வளோ கேவலப்படுத்தி அவ்வளோ பேசி எட்டி மிதித்து வெளியில் தள்ளி உனக்கு என்ன அப்படி? அவன் மேலே என்ன உனக்கு? அந்த வீட்டில் என்னங்க இதோட மோசமாலாம் பேசியிருக்காங்க, இதோட மோசமாலாம் நடந்திருக்காங்க. அவங்க மேலே காட்டாத வன்மத்தை அப்படியே சான்றா மேலே காட்டுறதுக்கு என்னங்க இருக்குது? நீ சொன்னது தானே அவங்க சொன்னாங்க. அதில் ஒரு பெண், அதாவது மனித உரிமை மீறல் தாங்க நடந்திருக்காது. ஒரு பெண்ணுக்குன்றது ஒரு இதுவே இல்லாத இருந்தது அப்படின்னாங்க நம்ம பண்ண முடியும் சொல்லுங்கள்? இது எனக்கு மனம் ரொம்ப குமுறலாக இருக்குது. அவங்க அம்மா வந்தாங்க வெளியிலேருந்து. அவங்க 4 அடி அடித்து அவளை, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன வேலைக்கு வந்த, இங்கே என்ன உன்னுடைய வேலை, அதை விட்டுட்டு நீ மற்ற வேலையை பார்த்துன்னுக்கிறான்னு அவங்க 2 வார்த்தை அதட்டி கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்காதுங்க. அவங்க அப்படியே அதை இதுவாக விட்டுட்டாங்க. அது அவளுக்கு இன்னும் குளிர்ந்து போச்சு. அங்கே உள்ளே இருக்கும் போது அவள் மற்றவங்களை பற்றி, அரோராவை பற்றியோ இல்லை மற்ற திவ்யாவை பற்றி எல்லாம் அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்களும் தலையை ஆட்டினாங்க. இன்றைக்கி அவங்களுக்கும் தாங்க கெட்ட பேர். ஒரு தாய் பிள்ளைங்களை திருத்துறதுக்கு தாங்க தாய். அவங்க பாட்டு விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. அவளை இந்த அளவுக்கு விட்டதுனால அதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவையும் தான் நான் சொல்லுவேன். அவள் இந்த அளவுக்கு பேசுகிறா, அந்த அளவுக்கு அவள் நடந்துக்கிறான்னா அவளுக்கு அவங்க வீட்டில் ஒரு கண்டிப்பு இல்லைன்றது தான் நான் சொல்லுவேன். இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த வளர்ப்பு, நம்ம வளர்க்குற வளர்ப்பில் தவறிட்டோன்னா இன்றைக்கி தாங்க இப்படி தாங்க அசிங்கப்பட வேண்டி வரும். இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் அந்த கமருதீனோட ஒரு லைஃபே போயிடுச்சு. இவளாலே அவனோட விளையாட்டும் பாதிப்பாகி போய் இன்னைக்கான அவன் கண்டிப்பாக வெளியில் போய் யோசிச்சிருப்பான், நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே கொண்டுட்டோமே அப்படின்ட்டு. இவ யாருங்க அடுத்தவங்களை பேசுறதுக்கு? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா மௌனமாக இருந்தது எனக்கு அது கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது. அதை பேசுகிறவங்க ஆள் மாதிரி இல்லை, இதே நம்மள மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பேசி ஒரு சண்டை வந்திருக்கும். மற்றவங்களும் அது அமைதியாக இருந்துட்டாங்க. அதுக்கு பெருசாக அவங்க இது பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் அவங்களுக்காக, ஏன்னா அவங்களுக்கும் 2 குழந்தைங்க இருக்குது, எனக்கும் 2 பெண் குழந்தைங்க இருக்குது, அவங்களுக்காக நான் மனம் வருந்துறேன். இந்த மாதிரி ஒரு பெண்ணு, இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் சமூகத்திலே வச்சே இருக்கக்கூடாதுங்க. இதுதாங்க என்னோட குமுறல். ஏதோ எனக்கு மனசில் பட்டதை நான் சொன்னேன். இது ஏதாவது நான் தப்பாக இருந்ததுன்னா தயவுசெய்து அதை மன்னிச்சுக்கோங்க.